ரேவதிங்கிற ஒரு பொண்ணு அவங்க கனவுல பணத்தை என்ற மாதிரி கனவு கண்டிருக்காங்களாம். அதுக்கு என்ன பலன் சொல்லி கேட்டிருக்காங்க. கனவுல வந்து பணத்தை எண்ணுதல், இல்லை சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா கனவுல வந்து அப்படியே கட்டுக்கட்டாக பணம் பார்ப்பாங்க. சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணை தோண்டுவாங்க, தோண்ட அப்படியே பணமாக வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான கனவுகள் கண்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பண கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். தொழிலில் வந்து ஏதாவது நஷ்டம் வரலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வராமல் போகலாம். பண ரீதியான சில பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம நீங்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து விநாயகர் கோயிலில் போய் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம், இல்லை அந்த விநாயகர் கோயிலில் போய் வழிபடலாம். அதே மாதிரி வந்து பெருமாள் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணலாம். அந்த பெருமாளை வந்து வழிபட்டு அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். 2 நாளைக்கு முன்னாடி ஹரிங்கிறவர் வந்து அவர் கனவுல தன் கை காலெல்லாம் செயல்லேருந்து அவர் நடக்க முடியாமல் தத்தளிக்கிற மாதிரி கனவு கண்டாராங்க. அதுக்கு என்ன பலன் சொல்லி கேட்டிருக்காரு. கை கால் தூக்க முடியாமல், இல்லை நடக்கிறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். படுத்திருக்கேன்னா எந்திரிக்க முடியாது, ஏதோ ஒரு அன்னிச்சையான ஒரு செயல் மாதிரி இருக்கும். வந்து இந்த மாதிரி கனவுகள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதாவது கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, ஏதோ மூச்சு திணற மாதிரி. இந்த மாதிரியான கனவு கண்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய தடை வரப்போகுது. அதுதான் வந்து அதுக்கான அர்த்தம். கனவு கண்டிங்கன்னா ஏதாவது வந்து புதுசாக வந்து வீடு கட்ட போகிறீங்க, இல்லை ஒரு திருமணம் செய்ய போகிறீங்க, புதுசாக ஒரு வியாபாரம் செய்ய போகிறீங்கன்னா வந்து அதை சிறிது நாட்கள் கழித்து பிறகு நீங்கள் செஞ்சேன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. ஸோ இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா வந்து விநாயகர் கோயிலுக்கு போய் வெள்ளருக்கன் பூவில் மாலை கட்டி அதுக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். சீமான்ற ஒரு பொண்ணு வந்து அவங்க உடம்பு ஃபுல்லாக நெருப்பு எரியிற மாதிரி கனவு கண்டிருக்காங்களாம். அதுக்கு என்ன பலன் சொல்லி கேட்டிருக்காங்க. உடம்புல வந்து நெருப்பு எரியிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா வந்து அது வந்து ஒரு நல்ல கனவு தான். வந்து உடம்புல நெருப்பு எரிஞ்சாலும் சரி, இல்லை வந்து இந்த காட்டு தீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நெருப்புகளை பார்த்தாலும் வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். என்ன ஆகும்னா வந்து உங்கள் உடம்புல ஏதாவது நோய் நொடிகள் நீங்கவே மாட்டேங்குது, டாக்டரை பார்த்தாலும் போக மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குதுன்னா வந்து இந்த மாதிரி உடம்பு தீப்பிடிச்சி எரிகிற மாதிரி இருந்தால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூட தீராத நோய் வந்து தீரும். அதே மாதிரி வந்து அந்த நெருப்பை பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த காட்டு தீன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தோம்னா பண வரவுகள் வந்து உண்டாகும். நீங்கள் இந்த பலன் வந்து சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தாயார்னு சொல்லுவாங்க, வந்து அவங்களையும் நம்ம வந்து வழிபட்டு வந்தோம் என்றால் இந்த பலன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். கோவிந்தன்றவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக ஒரு கனவு கண்டிருக்காருங்க. என்னென்னா மலையிலிருந்து பாறைகள் உருளுதல், அப்புறம் நிலநடுக்கம் வர்ற மாதிரியும், கடல் பொங்குற மாதிரியும், மரங்கள் ஃபுல்லாக வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகிற மாதிரியும் கனவு கண்டிருக்காங்க. அதுக்கு என்ன பலன் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மலையிலேருந்து பாறைகள் உருண்டு விழுகிறது, அதே மாதிரி வந்து கடல் கொந்தளித்தல், நிலநடுக்கம், இந்த பச்சை மரங்கள் வந்து எரிகிறது, இந்த மாதிரிலாம் கனவு கண்டிங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். வந்து அது வந்து என்ன சொல்கிறது, வந்து ஒரு மரணம் கூட சம்பவிக்கலாம் அந்த மாதிரியான கனவுகள் கண்டால். வந்து இந்த கனவினுடைய பாதிப்பு உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் என்ன பண்ணால் மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு உங்கள் பேரில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள், எந்த ஆபத்தும் உங்களை நெருங்காது. ஏங்க இந்த ஜேசின்ற ஒரு பொண்ணு வந்து அவங்க கனவுல கலர் கலராக மீனை கனவுல கண்டாங்களாம். அதுக்கான பலன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் கனவுல வந்து கலர் கலராக மீன் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அதை நீங்கள் தொட்டியில் பார்த்தாலும் சரி, இல்லை கடலில் பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுடைய கனவுகள் வந்து நனவாகும். இந்த மாதிரி கனவுகள் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல புகழ், பெருமை, பணம் இதெல்லாம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் அவங்களாம் பார்த்தாங்கன்னா வந்து படிப்பில் வந்து ஒரு முதல் இடத்திற்கு வருவாங்க, நல்ல வந்து படிப்புகள்லாம் வரும். வந்து இந்த கனவுக்கான பலன் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோயில், அதே மாதிரி வந்து பெருமாள் கோயில், இந்த மாதிரி கோயிலில் போய் வந்து வழிபாடு இல்லை அர்ச்சனை அந்த மாதிரி செய்யுங்க.